விவசாயி ஜெயின் டிராக்டர். ஒரு ஊர்ல அஞ்சி அப்படிங்கிறவரு இருந்தாரு. அவருக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த 10 ஏக்கர் நிலத்தை உழுதுகிட்டு தன்னோட வாழ்க்கைய அஞ்சி நடத்திட்டு வராரு. ஆனாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவரோட ஏழ்மை மட்டும் போகவே இல்ல. அஞ்சியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஷேகர் டிராக்டர் ரிப்பேரிங் ஷெட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஒரு நாள் அஞ்சி ஷேகரோட ஷெட்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காரு. எதுக்குடா ஷெட்ல உட்கார்ந்துருக்கு? இருக்கிற அந்த 2 ஏக்கர் நிலத்துல ஏதாவது உழுது பயிர் பண்ணலாம்ல. ஐயோ, என்னால முடியாதுடா. அவன் ஒருத்தன் பண்றேன்னு சொல்லிருக்கா, அதனால அவன் கிட்ட கொடுத்துருக்கேன்டா. இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஷேகரோட அசிஸ்டன்ட் சீனு வந்தான். டேய், காலையில போயிட்டு என்னடா இந்த டைமுக்கு வந்திருக்க? டிஃபன் எங்க? உனக்கு மூளை இருக்கா? என்னதுடா ரொம்ப ஓவரா பேசுற? ரிஞ்ச் எடுத்து மண்டமல்லையே போடுவேன் தெரிஞ்சுக்கோ. அட 2 50 ரூபாய் கொடுத்து 2 பிளேட் இட்லி 2 பிளேட் தோசை கொண்டு வர சொன்னேன். ஆமா, எந்த 50 ரூபாய்க்கு தோசை வாங்கிட்டு வரணுமோ நீ சொல்லவே இல்ல அப்படின்னு சொன்னா. இத கேட்ட ஷேகருக்கு பயங்கர ஷாக். அஞ்சி இத கேட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தான். உன்னை போய் வேலையில வச்சுட்டேன் பாரு, என்ன இந்த ரிஞ்சாலேயே அடிச்சுக்கணும்டா. நீ அப்புறமா கூட முட்டிக்கோ இல்லன்னா அடிச்சுக்கோ. முதல்ல எந்த காசுல என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லி தொலை. நீ எதையுமே வாங்கிட்டு வந்து தொலைக்க வேண்டாம். நீ வாங்கிட்டு வரதுக்குள்ள லஞ்ச் டைமே வந்துரும். ஒரேடியா லஞ்சே சாப்பிட்டுக்கலாம். விடு, முதல்ல போய் வேலையை பாடுறா போடா. இவர் இப்படிதான், எப்பவுமே எதுவுமே ஒழுங்கா சொல்ல மாட்டாரு, அப்புறமா என்னையே திட்டுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள போயிட்டான். அவன் அப்படி போன உடனே அஞ்சி, சரி மாமா, நான் கிளம்புறேன். இன்னைக்கு நான் பயிர் சாகுபடி பண்ணணும், அதனால நான் கிளம்பணும். சரிடா, போயிட்டு வா அப்படின்னு சொன்னான். அஞ்சி அங்கிருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கடப்பாரை, மம்முட்டி இதெல்லாத்தையும் கையில எடுத்துக்கிட்டு நடந்துகிட்ட போனான். வழியில நாகராஜன் அப்படிங்கிற பொலிட்டீஷியன் எதிர்க்க வந்தாரு. என்ன அஞ்சு தம்பு, சாகுபடி எல்லாம் முடிஞ்சுதா இல்லையா? அது பண்ணும் தான் இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன். அட, என்னத்த சாகுபடி பண்ணி என்னத்த கிழிக்க போற? ஏன் கூட வா, தினமும் 200 ரூபாய் கூலி வாங்கி தர. சாயந்தரம் ஆச்சுன்னா பாட்டில் வாங்கி தரேன், வேணும்னா பிரியாணி பொட்டலம் கூட வாங்கி தரேன். அந்த கூலியும் பாட்டிலும் நீயே எங்க வேணுமோ அங்க வச்சுக்கோ. நான் அந்த மண்ணு மேலதான் ரொம்ப உயிரா இருக்கேன். எனக்கு பொழப்பு இருக்கோ இல்லையோ, அந்த மண்ணு தான் எனக்கு எல்லாமே. நீ குடுக்கற காசுக்காக உன் பின்னாடி என்னால கொடியெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. ஒருவேளை நான் கொடி எடுத்துட்டு வந்தேன்னா நாளைக்கு நானே இல்லாம போயிடலாம், இல்ல நீயும் இல்லாம போயிடலாம். அட அண்ணா, நீ எல்லாம் சத்தியமா மாறவே மாட்ட. நீ எப்படியாவது அந்த சேத்துலயே பொருள் போ. நில்லுடா, ஒரு விவசாயிக்கு அந்த மண்ணு தாண்டா எல்லாமே. உடம்புல சேராயிடுச்சுன்னு சொல்லி தூரமா போயிட்டு அதை கழுவிக்கிட்டு வரவன் ஒரு விவசாயியே கிடையாதுடா. அந்த மண்ணாலதான் இப்ப நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஓ, அந்த கொடிய புடிச்சுக்கிட்டு உன் தலைவனுக்கு ஜே ஜேன்னு ஜே பாட்டு பாடிக்கிட்டு அங்கேயே இருப்போ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தான். வயலுக்கு வந்ததுக்கு அப்புறமா கடப்பாரையும் மம்முட்டையும் பக்கத்துல வச்சுட்டு மோட்டர் ஆன் பண்ணி வயலுக்கு தண்ணி பாய்ச்சினான். மாட்டு கொட்டா கிட்ட வந்து மாடுகளுக்கு தண்ணி காட்டி அதுக்கு தீனி போட்டான். இந்த டிராக்டர்காரன் எப்போ வருவானோ என்னமோ, போன் பண்ணியாவது கேக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாக்கெட்குள்ள இருந்த போன் எடுத்து டிராக்டர் ஓனருக்கு போன் பண்ணான். அண்ணா, வயலுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன், எப்ப வருவீங்க? சீக்கிரமா வாங்க, நான் லேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த கடப்பாரையையும் மம்முட்டியும் எடுத்துட்டு கிளம்பினான். இப்படி தினமும் அந்த வயல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அந்த வயல்லையே 5 ஏக்கர்ல நெல்லும் 5 ஏக்கர்ல கரும்பு சாகுபடியும் பண்ணான். நெல் வயல்ல எப்பவுமே நிறைய குப்பை சேராம அப்பப்போ கூலிக்காரங்களை கூப்பிட்டு அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவான். இப்படியே நாள் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் தன்னோட ஃப்ரெண்டான ஷேகர் கிட்ட வந்தான். அஞ்சிய பார்த்த உடனே ஷேகர், அடவா மாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. என்னடா, அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சா? அடே சீனு, போய் 2 டீ வாங்கிட்டு வா போ அப்படின்னு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னான். சீனு அங்க இருந்து போயிட்டான். ஷேகர் எவ்வளவோ கூப்பிட்டான், ஆனாலும் அஞ்சிக்கு அதெல்லாம் காதல கேட்கவே இல்ல. ரொம்ப கவலையோட உட்கார்ந்து இருந்ததை பார்த்த ஷேகர், என்னடா மச்சான் ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? என்ன கஷ்டம் சொல்லு. வயல்ல 5 ஏக்கர்ல நெல்லு போட்டிருக்கேன். 40 மூட்டையாவது விளைய வேண்டிய நெல்லு 4 மூட்டை கூட விளையல. முந்தா நேத்து மழை பெஞ்சதுனால நிறைய சேதம் ஆயிடுச்சு. எதுவுமே கைக்கு வரவே இல்ல. சரி, அதுதான் போச்சுன்னு கரும்பு சாகுபடியாவது நல்லா இருக்கும்னு பார்த்தா எல்லாம் மண்ணோட மண்ணா போய் அந்த செடியிலேயே முளை கட்டுது. லட்ச ரூபாய் வயலு, இப்படி எல்லாம் நாசமா போச்சுடா. கடவுள் பண்றதுக்கு நீ என்ன பண்ணுவ சொல்லு? கடவுள் மட்டுமா என் வாழ்க்கையில விளையாடுறாரு?
விளைஞ்ச நெல்லுக்கெல்லாம் என்கிட்ட இப்ப குடுக்க கூலி கூட இல்லடா. ஒரு மூட்டைக்கு 300 ரூபாய் கேக்குறாங்க. டிராக்டரை வச்சு உழலானா ஒரு வாட்டி உழறதுக்கே 1000 ரூபாய் கேக்குறாங்க. 10 ஏக்கர் நிலம் ஒரு நாளைக்கு ஃபுல்லா உழுதா கூட எங்க இருந்துடா நான் பண்றது? அதுக்கு என்னடா பண்ண முடியும்? கஷ்டமோ நஷ்டமோ நான் அனுபவிச்சுதானே ஆகணும். இந்த வருஷம் இல்லனாலும் அடுத்த வருஷமாவது நல்ல விளைச்சல் வரும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னால முடியல. விவசாயம் தான் பண்ணணும்னு நானும் நினைச்சிட்டு இருக்கேன். இப்பயே எனக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு உன் ஷெட்ல ஏதாவது வேலை இருந்தா சொல்லுடா. டேய் என்னடா பேசுற? யாராவது விவசாயம் விட்டுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட வேணான்னு சொல்ற நீயா இப்ப விவசாயத்தை விடுறேன்னு சொல்ற? என்னடா பண்ண சொல்ற? காலம் என்ன அந்த மாதிரி பேச வச்சிருக்கு. உன்கிட்ட ஏதாவது வேலை இருந்தா குடுடா. அப்படி இல்லையா நான் ஏதாவது கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட சேகர் ஏதாவது செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இதுக்குள்ள சீனு டீ வாங்கிட்டு வந்தான். ஒரே வாரத்துல ஏதாவது ஒன்னு யோசிச்சு பண்ணலாம். முதல்ல நீ அந்த டீய குடி அப்படின்னு டீய குடுத்தான். என்ன ரிப்பேர் இருக்கு நான் சொல்லு. அரை மணி நேரத்துல ரிப்பேர் பண்ணி தரேன். அப்புறமா 1 மணி நேரம் கழிச்சு உட்காந்து கவலைப்படணும். ஏன்டா கவலைப்படணும்? அட இவங்கிட்ட எதுக்கு ரிப்பேருக்கு கொடுத்தமான்னு கண்டிப்பா கவலை தான் படுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அஞ்சியும் சேகரும் சின்னதா சிரிச்சாங்க. டீய குடிச்சிட்டு அங்கிருந்து அஞ்சி வீட்டுக்கு வந்துட்டான். ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் சேகர் கிட்ட வந்து, டேய் ஏதோ வேலை வாங்கி தரேன்னு சொன்ன, என்னடா ஆச்சு? அடே ஒரு வாரமா உன்னோட வேலையில தான் நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு அஞ்சிய கூட்டிக்கிட்டு ஒரு காலி கிரவுண்டுக்கு வந்தான். இங்க ஏண்டா என்ன கூட்டிட்டு வந்த? அட முதல்ல அங்க பாருடா அப்படின்னு பக்கத்துல காமிச்சான். அங்க பார்த்தா ஒரு பெரிய டிராக்டர் இருந்துச்சு. இத பார்த்து அஞ்சி அப்படியே ஷாக் ஆகிட்டான். அடே என்னதுடா இது இவ்ளோ பெருசா இருக்கு? இத வச்சு 10 ஏக்கர் நிலத்தை 10 நிமிஷத்துல உழுதுடலாம்டா. ஆமால, உனக்காக தான் பண்ணிருக்கேன். கொண்டு போய் உழுதுரு அப்படின்னு சொன்னா. இத கேட்ட அஞ்சு மறுபடியும் ஷாக் ஆனா. எனக்காகவா? ஆமாண்டா மச்சான், நஷ்டம் வருதுன்றதுனால எல்லாருமே விவசாயத்தை விட்டு போயிடுறாங்க. வேற ஏதாவது கூலி வேலைக்கும் போயிடுறாங்க. அப்புறம் யாரதான் எங்களுக்கு சோறு போடுறது? எல்லாமே போனாலும் சாப்பாடு குடுக்கற விவசாயிய எப்படிடா விட்டுற முடியும்? மனுஷங்க எதுக்குடா இருக்காங்க? இது உனக்காக பண்ணல, ஒரு விவசாயிக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நினைச்சுக்கோ. இது மூலமா நீ உன்னோட வயலை நல்லபடியா உழலாம். வேற யாராவது உழுதுறது கேட்டாலும் அவங்களுக்கு கம்மியான ரேட்ல உழுது கொடு. ஏன்டா இவ்ளோ செலவு பண்ணி இத பண்ணிருக்கேன்? அட செலவை பத்தி விடுறா. உனக்கு லாபம் வந்தா எனக்கு கொடுக்க மாட்டியா என்ன? அட நமக்குள்ள நம்ம அப்புறமா பேசிக்கலாம்டா. முதல்ல நீ இந்த டிராக்டரை கொண்டு போய் உழறதுக்கு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த டிராக்டரை கொடுத்தான். அது மூலமா தன்னோட வயலெல்லாம் உழுது ஊர்ல இருக்கவங்களோட எல்லாரோட வயலையும் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு உழ ஆரம்பிச்சான். ஒரு பெரிய விவசாயியா அந்த ஊர் மொத்தம் நல்ல பேரை வாங்கிக்கிட்டான். ನಮಸ್ಕಾರ, ನಾನು ನೀವೆಲ್ಲ ಮೆಚ್ಕೊಂಡ ಅತ್ತೆ. ಹಾಯ್, ನಾನು ನೀವು ಮೆಚ್ಚಿದ ಸೊಸೆ. ಇನ್ನು ಮುಂದೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಮೆಚ್ಚಿಸೋಕೆ, ನಿಮ್ಮನ್ನ ಸಂತೋಷಗೊಳಿಸೋಕೆ ನಮ್ಮ ಮಹಾ ಟಿವಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಬರ್ತಿದ್ದೇವೆ. ಹಾಗಾದ್ರೆ ಯಾಕೆ ತಡ? ಕೂಡಲೇ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ನೋಟಿಫಿಕೇಶನ್ಗೆ ಬೆಲ್ ಐಕಾನ್ ಒತ್ತಿ. ನಿಮಗೆ ಅತ್ತೆ ಇಷ್ಟವೋ ಇಲ್ಲ ಸೊಸೆ ಇಷ್ಟನೋ ತಿಳಿಸಿ. ನೋಡ್ತಾ ಇರಿ ಮಹಾ ಟಿವಿ.